நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் UTI மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள UTI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்க்கலாம். UTI பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் UTI US 64 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க 1964. ஸோ அந்த அளவுக்கு பழமையான ஒரு நிறுவனம் UTI. அதில் இப்போ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். 10 ரூபாயில் ஒரு யூனிட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாலும் இது வந்து ஓப்பன் ஹேண்டட் ஃபண்டு அப்படிங்கிறதுனால NAV 10 ரூபாய்க்கு குறைவாகவோ இல்லை 10 ரூபாய்க்கு அதிகமாகவோ இருக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இது வந்து எப்படி செயல்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்டஸில் ஸ்கீமில் வந்து ஆஃபர் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போது ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் இந்த கேட்டகரி ஃபண்டில் வந்து 0 to 100% வந்து டெட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோவை டைனமிக் பேசிஸில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது UTI மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் 30%லேருந்து 90% ஈக்விட்டி எக்ஸ்போசர்ஸை வந்து முதலீடு செய்வதாகவும் 30%க்கு குறையாமல் பார்த்துக்கலாம் ஈக்விட்டி ஃபண்டில், ஈக்விட்டி கேட்டகரி ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி கடன் பத்திரங்கள் சார்ந்த திட்டங்களில் 40% வரைக்கும் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இந்த கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணும்போது AAA ரேட்டட் பேப்பர்ஸ்லேயும் சவரன் கேரண்டி உள்ள பேப்பர்ஸ்லேயும் முதலீடு பண்ணுறாங்க. ஈக்விட்டியை பொறுத்தளவிலும் லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சேஃபாக ரிஸ்க் குறைவான உள்ள மற்ற கேட்டகரியை பார்க்கும்போது, அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி பார்க்காம லார்ஜ் கேப்பை பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் மாட்ரேட் ரிஸ்க் உள்ள மாட்ரேட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஃபண்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரி ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் 25 ஸ்கீமுக்கு மேலே இருக்குது. இந்த 25 ஸ்கீமும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரிட்டர்ன் கடந்த ஓராண்டில் வந்து இதனுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 16% இருக்குது. அதே மாதிரி 3 ஆண்டுகளில் பார்க்கும்போது 10 முதல் 14% இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது 9%க்கும் மேலே, அது 9%லேருந்து 12% இது ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்டகரி ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணி 6%, 7%, 8% எதிர்பார்க்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2%, 3% அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம், சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், ரிசர்வ் பேங்க் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேட்டகரி இன்வெஸ்டர் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வெயிட் பண்ணக்கூடிய முதலீடாக தேர்ந்தெடுக்க பதிலாக இந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது கூடுதலாக ஒரு 3-4% அதிகமாக ரிட்டனை வந்து எதிர்பார்க்க முடியும். அதே சமயத்தில் இப்போ அந்த திட்டங்கள்லாம் வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வட்டியை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, க்ரோத் ஆப்ஷனும் இருக்குது. இருந்தாலும் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் ஆப்ஷன் இந்த திட்டத்தில் கொடுத்துக்க முடியும். இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறக்கூடியவர் சச்சின் திரிவேதி ஈக்விட்டி ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அனுராக் மித்தல் அப்படிங்கிறவங்க வந்து டெட் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 ஃபண்ட் மேனேஜரை கொண்டு இந்த ஃபண்டு வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டானது ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் மிக்க ஃபண்ட் மேனேஜராக நிர்வகிக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல முறையில் நிர்வாகம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ப முடியும். அதே சமயத்தில் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணி வித்தின் 1 இயருக்குள்ளே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10% ஆஃப் தி யூனிட்ஸுக்கு வந்து எந்த விதமான எக்ஸிட் லோடும் கிடையாது. அதுக்கு மேற்பட்ட யூனிட்ஸுக்கு வந்து 1% எக்ஸிட் லோடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாட்ரேட் முதலீட்டாளராக பார்க்கும்போது ஒரு மாட்ரேட் ரிஸ்க் உள்ள ஸ்கீமாக வந்து இதை பார்க்கலாம். இந்த டைனமிக் அசட் அலோகேஷனை வந்து எந்த பேசிஸில் வந்து இவங்க வந்து பங்கு சந்தையிலையோ இல்லை கடன் பத்திரங்களோ முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபண்டு ஸ்டாக் பிக்கிங்கை வந்து எந்த பேசிஸில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பி ரேஷியோ படி. பி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போசர்ஸை வந்து குறைச்சிக்கிறதாகும். பி ரேஷியோ குறைவாக இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போசர்ஸ் அதிகப்படுத்தி கடன் பத்திரங்களை அதுக்கு தகுந்தாலும் டைனமிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த போல பி ரேஷியோ படி ப்ரைஸ் டு புக் வேல்யூ பேசிஸ்லேயோ இல்லை டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குன்னா அந்த பங்குகளில் அதிகமாக முதலீடு செய்வது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி முதலீடு பண்ணுறதுனால இது ஒரு மாட்ரேட் ஃபண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸு இந்த ஃபண்டை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதலீட்டாளர்களை பொறுத்தளவில் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபண்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் வந்து முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். அதே சமயத்தில் நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் முதலீடு செய்ய விரும்பினா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ஏஞ்சல் புரோக்கிங்கோடது, அது மூலமாகவும் நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். நிறைய முதலீட்டாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு டிமேட் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. டிமேட் அக்கௌண்ட் வழியாகவும் மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு செய்யலாம். ஆனால் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலே முதலீடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் தொடங்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேலும் இது பற்றி கூடுதல் தகவல்களை தெளிவாக புரிந்து கொண்டு ஆஃபர் டாக்குமெண்ட்டில் நல்லா படிச்சுட்டு கூடுதல் ஏதாவது உங்களுக்கு திட்டங்களை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். மீண்டும் இது போன்ற இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.